விசிகாவோட மது ஒழிப்பு மாநாடு சாதித்ததா சறுக்கியதா? மாநாடு முடிந்த பின்பும் சர்ச்சை இன்னும் ஓயாம இருக்கு. இதோட பின்னணி என்ன அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம். அக்டோபர் 2ஆம் தேதி விசிகாவோட மது ஒழிப்பு மாநாடு நடக்க போகுது. இது அறிவித்த முதலே கடந்த காலங்களில் தமிழக அரசியலில் பேசுபொருளாக இருந்தது எது அப்படின்னா விசிக கட்சி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பல சர்ச்சைகளை இங்கே தமிழக அரசியல் சூழலில் கொண்டு வந்தது அவங்க அப்படின்னுமே சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த மாநாடு குறித்து செய்தியாளர் சந்திப்பின் போது பேசிய விசிக தலைவரோட திருமாவளவன் இந்த மாநாடை பொறுத்த வரையிலும் மதுவிலக்கு யாருக்கெல்லாம் அமல்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கட்சிகள் எல்லாமே இந்த மாநாட்டை பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ உடனே செய்தியாளர் ஒருவர் எழுந்து என்ன கேட்டாரு அப்படின்னா, அப்போ அதிமுக இதில் பங்கேற்கலாமா, அவங்களுக்கு நீங்கள் அழைப்பு விடுப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அதிமுகவும் பங்கேற்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பேசியிருந்தார் திருமாவளவன். உடனே இது எப்படி புரிந்து கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னா திமுக விசிக கூட்டணியில் விரிசல் அப்படிங்கிற விமர்சனம் வைக்கப்பட்டுச்சு. ஆனா மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறது மக்கள் நலன் சார்ந்தது, தேர்தல் கூட்டணி கணக்கு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அப்படின்னு விளக்கம் அளிச்சாரு திருமாவளவன். மேலும் திமுக விசிக கூட்டணியில விரிசல் அப்படிங்கிற விவகாரத்தை இன்னும் அழுத்தமா பேசக்கூடிய வகையில இருந்தது எது அப்படின்னா திருமாவளவன் பேசிய ஒரு வீடியோ எக்ஸலத்துல வெளியானதுதான். அதுல அவர் என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா கூட்டணி கட்சிகளுக்கும் ஆட்சியில அதிகாரம் வேணும் அப்படின்னு முன் வச்சிருந்தாரு. அப்போ இது மீண்டும் திமுக விசிக கூட்டணியில விரிசல் தான். ஒரு பக்கம் அதிமுக பங்கேற்கலான்னு அழைப்பு விடுத்திருக்கிறாரு, இன்னொரு பக்கம் ஆளும் திமுகவை அவர் விமர்சனம் செய்யறாரு. எனவே இது கண்டிப்பா திமுக விசிக கூட்டணி விரிசல் தான் அப்படின்னு பலரும் விமர்சனத்தை முன் வச்சாங்க. ஆனா இந்த விமர்சனத்துக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா தமிழக முதல்வர் ஸ்டாலினை சந்திச்சு அந்த விஷயத்தை அப்படியே ஆற போட்டாரு திருமாவளவன். ஆனா விசிகாவோட துணை பொதுச் செயலாளரா இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில சினிமாவில் நடிக்கிறவங்களே துணை முதல்வர் ஆகும்போது 40 ஆண்டு காலம் தேர்தலில் களத்தில் இருக்கக்கூடிய எங்களோட தலைவர் திருமாவளவன் முதல்வர் ஆகக்கூடாதா? திமுகவை பொறுத்த வரையிலும் வட மாவட்டங்களில் விசிக இல்லைன்னா அவங்களால வெற்றி பெற்றிருக்கவே முடியாது இப்படின்னு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசி மீண்டும் திமுக விசிக கூட்டணியில விரிசல் அப்படிங்கிற பேச்சுக்கு எல்லாமே தூபம் போட்டாரு. ஆனா விசிகாவோட முதன்மை நிர்வாகிகளாக இருக்கிறவங்க பலருமே ஆதவ் அர்ஜுனாவோட பேச்சுக்கு கண்டனம் தெரிவிச்சாங்க. ஆனா தலைவர் திருமாவளவன் அதுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லல. குறிப்பா சொல்லணும்னா பெருசா அதுக்கு அவர் ரியாக்ஷன் கொடுக்கலன்னு கூட சொல்லலாம். ஆனா ஆதவ் அர்ஜுனாவோட கருத்து எப்படி புரிந்து கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னா தலித் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் முதல்வர் ஆகணும் அப்படின்னு இடைநிலை சாதியை சேர்ந்த ஒருத்தர் கோரிக்கையா முன்வைக்கிறாரு அப்படிங்கிற அந்த அணுகுமுறையோட அந்த விவகாரம் அப்படியே நகர்த்தி வைக்கப்பட்டுச்சு. சரி, மாநாடு தொடங்குவதற்கு முன்பு தான் இப்படி பல வகையில விசிகாவை சுத்தி சர்ச்சைகள் நடந்துச்சு. இந்த மாநாடு முடிஞ்ச பிறகாவது இதெல்லாம் ஓய்மா அப்படின்னு பார்த்தா மீண்டும் அது வீரியத்தோட தான் சர்ச்சைகள் கிளம்பி இருக்கு அப்படின்னுமே சொல்லலாம். அதை வரிசைப்படுத்தி பார்க்கலாம். அதுல முதல்ல தமிழிசை வர்சஸ் திருமாவளவன். அக்டோபர் 2ஆம் தேதி காந்தியோட பிறந்த நாள், காமராஜரோட நினைவு நாள். எனவே அவங்க 2 பேருக்குமே மரியாதை செலுத்தணும் அப்படின்ட்டு திருமாவளவன் வர்றாங்க. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால காந்தி அவர்களுக்கு அவரால் மரியாதை செலுத்த முடியாமல் போகுது. காமராஜருக்கு மட்டுமே அவர் மரியாதை செலுத்திட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அதன் பின் தமிழிசை அந்த இடத்துக்கு வர்றாங்க. இருவருக்குமே மரியாதை செலுத்திட்டு செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொள்றாங்க. அப்போ இது குறித்து கேள்வி எழுப்பும் போது தமிழிசை என்ன சொன்னாங்க அப்படின்னா மது ஒழிப்பு அப்படிங்கிறத வலியுறுத்த முடியலை அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு காரணமாக அவர் காந்தி சிலைக்கு மரியாதை செலுத்தாமல் போயிருக்கலாம் அப்படிங்கிற விமர்சனத்தை முன் வச்சாங்க. ஆனால் இதற்கு மாநாட்டிலே திருமாவளவன் பதில் சொல்லியிருந்தாங்க. என்னன்னா அந்த நேரத்தில் ஆளுநர் அவர்கள் காந்திக்கு மரியாதை செலுத்தணும்னு சொல்லியிருந்ததுனால என்னால் போய் மாலையிட முடியல. காந்தியின் கொள்கைக்கு நான் எதிரானவன் தான், அதனால நாள்தோறும் மது அருந்துவேன் அப்படின்னு முன்னாள் ஆளுநர் தமிழிசை சொல்வதாதான் நான் புரிந்து கொள்றேன். அவர் குடிக்க மாட்டாரு அப்படின்னு நம்புறேன். அவரை போல நானுமே அந்த பழக்கம் இல்லாதவன் தான் அப்படின்னு பேசியிருந்தாரு. ஆனா பெண் தலைவரா இருக்கிற ஒருவர் மீது அவங்க குடிக்க மாட்டாங்க இப்படியான விஷயங்கள் எல்லாம் பேசுறது சரியில்லை அப்படின்னு சொல்லி பாஜகவை சேர்ந்த பலருமே திருமாவளவனோட கருத்துக்கு கண்டனத்தை முன் வச்சிருந்தாங்க. அப்போ அதன் பின் செய்தியாளர் சந்திப்பின் போது பேசிய திருமாவளவன் தமிழிசை பேசினதுமே என்னையும் தான் புண்படுத்துச்சு, அது என்னை புண்படுத்தாம இருக்குமா? ஒருவேளை நான் பேசுனது அவங்கள புண்படுத்தி இருந்தா அதுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சாரு. ஆனா அதன் பிறகும் தமிழிசை திருமாவளவன் பேசியது அவரோட வக்கிரத்தன்மையோட அடையாளமாக தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருந்தாங்க. இப்படியா தமிழிசை வர்சஸ் திருமாவளவன் அப்படின்னு வார்த்தை போர் தொடர்ந்துட்டே தான் இருக்கு. இரண்டாவது ராஜாஜி கட் அவுட்.
மது ஒழிப்பு மாநாட்டில் ராஜாஜியோட கட் அவுட் இருந்தது பெரும் பேசு பொருளாச்சுன்னு சொல்லலாம். மதுவிலக்குக்கும் ராஜாஜிக்கும் என்ன தொடர்பு? குலக்கல்வியை ஊக்குவிச்ச ராஜாஜிக்கு எதுக்கு விசிகா மாநாட்டில் கட் அவுட் வைக்கணும் இப்படின்னு பலருமே தங்களோட கேள்விகளை சமூக வலைதளத்தில் முன் வச்சிருந்தாங்க. இதுக்கு மேடையிலே திருமாவளவன் சில பதில்களை சொல்லியிருந்தாங்க. அதையும் தாண்டி வரலாறு என்ன சொல்லுது அப்படிங்கிறதுமே பார்க்கணும். 1937ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்தோட முதல்வராக பொறுப்பேற்கிறாரு ராஜாஜி. அப்போ சேலத்துல முதலா மது விலக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அமல்படுத்தியது யாருன்னா ராஜாஜி தான். இந்திய அளவிலேயே மது விலக்கு அமல்படுத்தப்பட்டது அங்கதான் முதல் முறை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. எனவே மதுவிலக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வெறும் பேச்சா அப்படிங்கிறது இல்லாம செயல்படுத்திய ராஜாஜியை முன்னிறுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் விசிகா மாநாட்டில் கட் அவுட் அப்படிங்கிறது வைக்கப்பட்டுச்சு. ஆனால் அதுவுமே இப்போ பேசு பொருளாக இருக்கு. மூன்றாவது, வெறும் கோரிக்கை மாநாடா? இந்த மாநாட்டை பொறுத்தவரையிலும் திமுக மேல கடுமையான விமர்சனத்தை திருமாவளவன் முன்வைப்பாரு அப்படிங்கிற கருத்து சொல்லப்பட்டுச்சு. காரணம், சமீபத்தில் நடந்த இந்த கள்ளச்சாராயம் விவகாரம் இதெல்லாமே தமிழக மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருந்தது. எனவே தமிழக மக்களோட குரலா திருமாவளவன் மேடையில ஒலிப்பாரு அப்படிங்கிறது தான் பலராலும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா தமிழக அரசை டார்கெட் செய்வது அப்படிங்கிறத தாண்டி அவர் மொத்தமாகவே மத்திய அரசு, அதாவது பாஜகவை அரசை மையப்படுத்தி தான் பேசியிருந்தாரு. ஏன்னா மற்ற மாநிலங்களில் மதுவிலக்கு அப்படிங்கிறது அமல்ல இல்லாத போது தமிழகத்தில் மட்டும் அது கொண்டு வருவது சாத்தியம் இல்லாதது. எனவே நான் மத்திய அரசுக்கிட்ட இந்த ஒரு கோரிக்கையை வைக்கிறேன், நீங்கள் இந்தியா முழுவதிலுமே மதுவிலக்கு அப்படிங்கிற ஒரு கொள்கையை அமல்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேலும் தமிழக அரசை பொறுத்தவரையிலும் இந்த மது கடைகளை மூட கால அட்டவணை தயாரிக்கணும், மது விலக்கு கொண்டு வர முயற்சிக்கணும், இப்படியா எல்லாமே கோரிக்கை அடிப்படையில் மட்டுமாவே இருந்துச்சே தவிர ஆளும் அரசை எதிர்த்து அவர் எந்த கேள்வியுமே கேட்கல அப்படிங்கிறது விமர்சனமாச்சு. பலரும் இதுக்கு தங்களோட எதிர்ப்பை எப்படி சொன்னாங்க அப்படின்னா, மாநாடு தொடங்குவதற்கு முன்பு இது தேர்தல் கணக்கு இல்லை, கூட்டணி கணக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் திமுகவை முற்றிலுமா ஆதரித்து பேசுவது அப்படிங்கிறது தேர்தல் கூட்டணி கணக்கு இல்லாமல் வேற என்ன அப்படிங்கிற கேள்வியை பலரும் முன்வைக்கிறாங்க. இதுக்கு உதாரணமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, நான் நேரில் முதல்வர் ஸ்டாலினை சந்திக்கும் போதும் கூட மதுவிலக்கு அமல்படுத்தணும் அப்படிங்கிறது அவரோட விருப்பமும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேடையில் சொல்லியிருந்தார். எனவே இது எல்லாமே திமுகவுக்கு ஆதரவாக தெரிவிக்கக்கூடிய கருத்தாகவே இருக்கே தவிர அவங்களுக்கு எதிராக எந்த ஒரு கருத்தையும் திருமாவளவன் மேடையில் முன்வைக்கல அப்படிங்கிறதுமே சர்ச்சையாக பேசப்படுது. 4, டார்கெட் அதிமுக. மது ஒழிப்பு மாநாடுக்கு முன்பு அதிமுகவும் பங்கேற்கலாம் அப்படிங்கிறது போய் மேடல அதிமுகவை டார்கெட் செய்து பேசும் வகையில தான் திருமாவளவன் செயல்பட்டாரு அப்படிங்கிற ஒரு சர்ச்சை இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு கிட்டத்தட்ட 23 ஆண்டு காலம் தமிழகத்தில் மதுவிலக்கு அமல்ல இருந்துச்சு. அது 1971ஆம் ஆண்டு திமுக ஆட்சியின் போது, குறிப்பா கருணாநிதி முதல்வராக பொறுப்பேற்ற பிறகுதான் மதுவிலக்கு அப்படிங்கிறது தளர்த்தப்பட்டுச்சு. பின் மீண்டும் அவங்களோட ஆட்சி காலத்திலே மதுவிலக்கு கொண்டு வந்தாங்க. அதன் பின் தான் அதிமுக ஆட்சி காலத்தில் எம்ஜிஆர் தொடங்கி ஜெயலலிதா இவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா மதுவிலக்கு அப்படிங்கிறது முற்றிலுமா ஒழிக்கப்பட்டு அதுக்கான நிறுவனம் அப்படிங்கிறதுமே உருவாகுச்சு. அதுதான் நம்ம டாஸ்மாக்னு சொல்கிறோம். அதன் கீழே விற்பனை அப்படிங்கிறது எல்லாமே கொண்டு வந்தாங்க. எனவே மதுவிலக்கு அப்படிங்கிற இந்த விவகாரத்திலையுமே ஆளும் திமுகவை தவிர்த்துட்டு முன்னாடி ஆட்சி செய்த அதிமுகவை அவர் டார்கெட் செய்து அரசியல்ல சேஃபர் ஜோன் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து தான் திருமாவளவன் செயல்படுறாரு அப்படிங்கிற விமர்சனம் வைக்கப்படுது. 5, திருமாவளவன் வர்சஸ் RS பாரதி. மேடை ஏறிய திருமாவளவன் இங்கிருந்து போறவங்க யாரா இருந்தாலும் சரி ஒரு 10 பேரையாவது மது பழக்கத்திலிருந்து விடுவிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சாரு. அதன் பின் மேடை ஏறிய RS பாரதியோ மதுப்பழக்கம் அப்படிங்கிறது இல்லாம போனா கடைகள் எல்லாமே தானா மூடப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். எனவே மது விலக்கு அப்படிங்கிற அந்த கோரிக்கைங்கிறத தாண்டி மது பழக்கத்திலிருந்து பலவரையும் விடுவிக்கணும் அப்படின்னு இதோட போக்கே மாறிடுச்சோ அப்படிங்கிற ஒரு கருத்தும் முன்வைக்கப்படுது. இப்படியா விசிகாவோட மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறது அவங்களோட கட்சிக்கு தான் நெருக்கடியா மாறி இருக்கோ அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கப்படுது. தொடக்கத்திலிருந்து இது தேர்தல் கூட்டணி கணக்கு இல்லை, மக்களோட நலன் அப்படின்னு விசிகா சொல்லியிருந்தாங்க. ஆனால் மேடையில் மக்களோட குரலா விசிகா இல்லை அப்படிங்கிறது தான் பலரோட கருத்தாக இருக்குது. எனவே இந்த மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறது விசிகாவுக்கு உண்மையிலே நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்குமா அப்படிங்கிறத நாம் பொறுத்து தான் பார்க்கணும். நன்றி. நான் நிவேதா தனிமொழி.